திமுக அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். பவழ விழா மாநாடு நடத்தினாங்க. இந்த இதெல்லாம் உங்கள்கிட்ட ஏற்கனவே வீடியோலாம் போட்டோம். வாழை மரத்துக்கெல்லாம் போலீஸ் பாதுகாப்பு, சேருக்கெல்லாம் போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் எப்படி போட்டாங்க, ஒவ்வொருவரையும் எப்படி காலில் விழுந்தாங்க, எல்லா வீடியோவும் போட்டோம். இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் கோவம் வந்துச்சு. அவன்லாம் என்ன பண்ணான், ஸ்டாலின்கிட்ட போய், ஐயா நீங்கள் மட்டும் பவழ விழா நடத்திக்கிட்டீங்களே, நாங்களும் தானே சேர்ந்து உங்களை முதலமைச்சராக்கணும், எங்களுக்கு மரியாதை கொடுக்கலையே, எங்களுக்கு அழைப்புதல் கொடுக்கலையே, இந்த திருமாவாச்சும் விருப்பம் இருந்தால் கலந்து கொள்ளலாம்னாரு, நீங்கள் அதை கூட சொல்லலையே அப்படின்னு சொல்லி போய் சொன்னாங்களாம். திருமாவளவனும் கோச்சிக்கிட்டாராம், நான்லாம் உங்களை நேரடியாக கூப்பிட்டேன் என்னுடைய மாநாடுக்கு, நீங்கள் கூப்பிடலையே அப்படின்னு. ஸ்டாலின் இது கூப்பிடலன்னா உள்ளுக்குள்ளே கண்டபடி நம்ம வர்றவன் பூரா கேவலப்படுத்தினான். எந்த வீடியோவும் போகக்கூடாது, எந்த கட்சிக்காரனும் உள்ளே வர வேணாம், நமக்குள்ளேயே நடத்திக்கோன்னு தான் நடத்தினார். ஆனால் எல்லாம் கோவிச்சுக்கிட்டாங்கன்னு ஸ்டாலின் சொல்லிட்டாரான். நீங்கள் கவலைப்படாதீங்க, இன்னொரு மாநாடு, இன்னொரு பொதுக்கூட்டம் நடத்திடலாம். எப்போ 28 செப்டம்பர் இது சென்னையில் வச்சாச்சு, சென்னையை நாசம் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு காஞ்சிபுரத்தை போய் நம்ம நாசம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு திருச்சி காஞ்சிபுரத்தில் 28 பவள விழா பொதுக்கூட்டமாக, அதில் எல்லா பேர்த்தையும் கூப்பிட்றாங்க. எப்படின்னா அங்கே காவல்துறையில் பார்த்திங்கன்னா, நான் இருக்கும்போது இந்த திருடர்கள்லாம் சேர்ந்து ஒரு நாள் கூடுவாங்க. அமாவாசை அன்னைக்கு கூடி டான்ஸ் ஆடுவாங்க. கிண்டிக்கு பக்கத்தில், அப்போ கிண்டிக்கு பக்கத்தில் அமாவாசை அன்னைக்கு எல்லாம் கூடி டான்ஸ் ஆடி பாட்டெல்லாம் பாடுவாங்க. நொட்டோரியஸ் கிரிமினல்ஸ் எல்லாம் பயங்கர குற்றவாளிகள். அதே மாதிரி காங்கிரஸ் 28 நம்ம ஆகஸ்ட் இந்த செப்டம்பர் மாதம் இந்த கூட்டம் பூரா போய் காஞ்சிபுரத்தில் கூடும். அதனால் இப்போ நான் வேண்டுகோள் விடுக்கிறேன், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கடைக்காரங்க, தெருவில் வச்சுருக்கான் பாருங்கள், அந்த இட்லி இது வாழைப்பழம் எல்லா பேரும் மூடிடுங்க. நீங்கள் இல்லைன்னா ஒரு திருடர் வந்தால் பரவாயில்ல, ஒரு 9 குரூப் வருது திருடு கூட்டம், என்ன ஆகும்? அதனால் முதல்ல எல்லாம் இன்றைக்கி பந்துன்னு நினச்சிக்கோங்க. கடைக்காரங்கள்லாம் எல்லாத்தையும் நீங்கள் இது பண்ணிடுங்க. ஏன் சொல்கிறேன்னா, கடைக்காரவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ உங்கள் நன்மைக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ திருப்பத்தூரில் திமுக கூட்டம் நடக்குது, அதில் பிரியாணி போட்டிருக்காங்க. ஏற்கனவே வந்தவன் பாதி பேர் பிரியாணியை திருடிட்டு போயிட்டான். அவன் குக் பண்ணவன் இவன் பண்ணவன் எவ்வளோ சொல்லி பார்த்துருக்கான், கட்சிக்காரன்டா அப்படின்ட்டு ஒவ்வொருத்தனும் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். மீதி பின்னாடி இருந்தவனுக்கு பிரியாணி இல்லை. பிரியாணி இல்லைன்னு ஒன்று இந்த சமையல் பண்ணவன் கான்ட்ராக்ட் எடுத்தவனெல்லாம் போட்டு அடின்னு அடித்து இந்த வீடியோவை பாருங்கள், பிரியாணிக்கு எப்படி அடிச்சுக்கிறான்னு பாருங்கள். அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டீங்க, பிரியாணிக்கு என்ன அடி அடிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. 28 காஞ்சிபுரம் மக்களே கேர்ஃபுல்லாக இருங்க. தள்ளுவண்டியிலேருந்து எல்லா கடைக்காரனும் இன்றைக்கி பந்துன்னு நினச்சிட்டு மூடிடுங்க. உங்கள் காஞ்சிபுரத்தை என்ன நாசம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற கருத்தை 2வது கருத்தாக பதிவு செய்வோம். அடுத்த செய்தி, ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு காவல்துறை அதிகாரி. ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு இன்றைக்கி ட்விட்டரில் போட்டுறாரு. என்ன ஐ எம் வெயிட்டிங்னா என்ன தமிழ்லனா, நான் காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு காவல்துறை அதிகாரி சொல்கிறார். எதுக்கு காத்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னு கீழே படித்து பார்த்தா, அதாவது என்கிட்ட புகார் கொடுங்க. யார் கொடுங்க? கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவன், பாலியல் பலாத்காரம் பண்ணுறவன், மக்கள்கிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்துறவன், கூலிப்படையை வச்சுருக்கிறவன், கூலிப்படையை ஏவி விட்டவன், இதெல்லாம் யார் பாதிக்கப்பட்டீங்களோ அவங்கெல்லாம் என்கிட்ட புகார் கொடுங்கன்னு ட்விட்டரில் போடுறாரு. அப்போ இவர் சொல்கிற கணக்கை பார்த்தா இது பூரா திமுக காரன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ திமுக காரனை பிடிக்க போகிறாராங்கன்னு எங்களுக்கு ஒரு இது இருக்குது. திமுக காரனை பிடிக்கிற அளவுக்கு அவருக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா? ஏன்னா இது பூரா பண்ணுறவன் தானே. ஆனால் எஸ்பிகிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம், ஏன் இதை விட்டுட்டீங்க, மணல் அழுக்கிறத விட்டீங்களே, அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கள்ளச்சாராயத்தை விட்டாங்களே, அதையும் சேர்த்துருக்கணும். நீங்கள் மணல் அழுபவர்களை பற்றி, கள்ளச்சாராயம் காய்ச்சுவர்களை பற்றி அதுவும் தகவல் கொடுங்கன்னு சொல்லியிருந்தால் ஒட்டுமொத்த திமுக காரனும் மாட்டிருப்பான். ஆனால் நீங்கள் எப்படி இதற்கு நடவடிக்கை எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கே நான் கதை சொல்கிறேன், புரிஞ்சுக்க. திருச்சி நீங்கள் நினைக்கிற ஆள் இல்லை, அங்கே பெரிய முதலைகள் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற 2-3 பேர் இருக்குது. KN நேரு கோஷ்டி, அவர் தான் தலைமை. அவருடைய தம்பி ராமஜெயம்னு இருந்தார்.
அப்போ அந்த திருச்சியில் என்னென்ன நடந்ததுங்கிறது எஸ்பி வருண்குமார் தெரிஞ்சுக்கங்க. ராமஜெயம் என்ன பண்ணுவார், கட்ட பஞ்சாயத்து ஒரு பணம் கொடுக்குறவனை கூட்டிகிட்டு போய் பங்களாவில் வைப்பார். இன்ஸ்பெக்டர் அங்கே வரணும், இன்ஸ்பெக்டர் முன்னாடியே இவங்க ஆளுங்க உதப்பாங்க. அநியாயம், அட்டூழியம், பாலியல் பலாத்காரத்தில் அவரை மிஞ்சவே முடியாது. கட்ட பஞ்சாயத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். மற்றவன் நிலத்தை அபகரிக்கிறது எஸ்பி வருண்குமார் இப்போ சொன்ன அத்தனையும் செய்து கொண்டிருந்தார். அன்னைக்கு ராமஜெயம் KN நேரு தம்பி, கேட்பதற்கு ஆள் இல்லை. கமிஷனரே பயப்படுவார், சிட்டி போலீஸ் கமிஷனர், திருச்சி கமிஷனர். அதனால் நீங்கள் இவ்வளவு தைரியமாக சொல்கிறீங்களே, அங்கே வந்து ஒரு பெரிய முதல்ல உட்காந்துருக்க KN நேரு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்க குரூப்பு தானே செய்யுது, அவங்களுடைய கூட்டு தானே, அவங்களுடைய கட்சி ஆளுங்க தானே செய்கிறாங்க. அதை மீறி நடவடிக்கை எடுக்க முடியுமா? உங்களுக்கு பழைய கதை செய்யலை, தெரியல, புதுசாக முடிச்சு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் எண்ணம் நல்ல எண்ணம் தான், நீங்கள் நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அந்த கூட்டம் உங்களை விடாத, அது ஒரு ஆள் தான் இருக்காரா? அவருக்கு எதிராக ஒரு கூட்டம், அன்பில் மகேஷ், இதில் ஒரு இந்த வேலை செய்கிறவங்கெல்லாம் அவர்கிட்ட இருக்கார். அவர் வந்து உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர், அதில் ஒரு குரூப் இருக்குது இந்த வேலை பண்ணுறதெல்லாம். அதுக்கடுத்தது அங்கே இன்னொருத்தர் இருக்கார், திருச்சி சிவானு, அது ஒரு கூட்டம் இருக்குது. ஸோ திருச்சியே வந்து குற்றவாளிகளின் கூடாரம். அதில் எந்த காவல்துறை அதிகாரியும் போய் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. மனசாட்சிப்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. நாளைக்கே ட்விட்டரில் மண்ணள்ளுபவர்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சுவர்களுங்கிறதையும் சேருங்க. ஒட்டுமொத்த DMK கூடாரமும் சிக்கும். ஆனால் அவங்கள அடுத்து அங்கேருந்து நிச்சயம் இவங்களெல்லாம் பிடிச்சிங்கன்னா திருச்சி விட்ட உடனே உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம்.